ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் நல பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வேக்கன்சி பற்றி தான். ஸோ இது வந்து எந்த மாவட்டத்துக்கானதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கீழே செயல்படுற உயர்நிலை, நடுநிலை மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணாக்கர்களின் நலன் கருதி பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை மாணாக்கர்களின் கற்றல் கற்பித்தல் மற்றும் பொதுத் தேர்வு எழுதும் மாணாக்கர்களின் நலன் கருதி பள்ளியில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடத்தில் தற்காலிகமாக ஆசிரியர் நியமனம் செய்ய ஆணையிடப்பட்டிருக்கு. இடைநிலை ஆசிரியருக்கு ரூபாய் 12,000, பட்டதாரி ஆசிரியருக்கு ரூபாய் 15,000 மாத தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நியமனம் செய்திட மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. ஸோ இங்கே வந்து ஆதி திராவிடர் நல பள்ளிகளில் டெம்பரவரியாக டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12,000, 15,000 வந்து சம்பளம். இடைநிலை ஆசிரியர்னா 12,000, பட்டதாரி ஆசிரியர்னா 15,000. ஸோ பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் அல்லது பதவி உயர்வு மூலம் நிரந்தர பணியாளர்கள் நிரப்பிடுற வரைக்கும், இல்லை இந்த கல்வியாண்டில் எது முன்னரோ அது வரைக்கும் இந்த தற்காலிகமாக ஆசிரியர்களை வந்து நிரப்பி அவங்கள வந்து சொல்லிக் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சி மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த பணிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தற்காலிகமாக நிரப்பிட கீழ்கண்ட நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த 2 நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர்களை சேர்ந்தவங்களுக்கு முதல் முன்னுரிமை. அப்புறம் அவங்க வந்து பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கல்வி தகுதி பார்த்தோன்னா, இடைநிலை ஆசிரியர் வந்து வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளோட ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். டெட்டு பேப்பர் 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2 வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். இடைநிலை ஆசிரியர்னா பேப்பர் 1ம், பட்டதாரி ஆசிரியர்னா பேப்பர் 2ம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். பள்ளி மற்றும் காலி பணியிட விவரம். அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி, போத்தநதி இடைநிலை, அங்கே வந்து இடைநிலை ஆசிரியர். 2வது வந்து அரசு ஆதி திராவிடர் நல பள்ளி, அதாவது தொடக்கப்பள்ளி, இது வந்து வடவயல் இடைநிலை. 3வது வந்து உயர்நிலை பள்ளி, அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளி பழஞ்சிறை. இங்கே வந்து பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் தேவைப்படுறாங்க. அப்புறம் அரசு உயர்நிலை பள்ளி காட்டுப்பரமக்குடி, பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியலுக்கு தேவைப்படுறாங்க. அப்புறம் அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப்பள்ளி செங்கப்படை, பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியலுக்கு தேவைப்படுறாங்க. அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப்பள்ளி வடவயல், பட்டதாரி ஆசிரியர் தமிழுக்கும் அறிவியலுக்கும் தேவைப்படுறாங்க. ஸோ விண்ணப்பிக்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ இல்லை அஞ்சல் வழியாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளோட மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் ராமநாதபுரம் அப்படிங்கிற முகவரிக்கு 17/7/2026 மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா. சிவகுரு பிரபாகரன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காரு. ஸோ 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிச்சிடுங்க. இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியருக்கு தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. டெட்டு பாஸ் பண்ணியிருக்கிறது கட்டாயம். தேங்க்யூ.